லாஸ்ட் 2 வீடியோஸில் என்ன பண்ணோம், ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலால் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளில் இந்த பாலினாமியலை நம்ம x - 3 டிவைட் பண்ணும்போது q of x வந்து இதன்னும் r of x அதாவது ரிமைண்டர் வந்து இதன்னும் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கிடைச்சதுன்னா நம்மளோட அந்த டிவைடண்ட் இருக்கு இல்லையா, டிவைடண்டை g of xனும் டிவைசரை f of xனும் எடுத்துக்கிட்டா the dividend can be written as quotient into the divisor plus remainder எழுதலாம். எந்த ரெண்டு பாலினாமியில் நம்ம எடுத்து டிவைட் பண்ணாலும் கோஷன்ட் ரிமைண்டர் இப்படி எழுதலாம். ஓகேவா. இங்கே பாருங்கள், இந்த ரிமைண்டரோட டிகிரி என்ன, ரிமைண்டர் வந்து என்னென்னு கிடச்சிருக்கு 184 கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே டிவைஸரோட டிகிரி வந்து 1. ஸோ இதோட டிகிரி 1 இருக்கும்போது ரிமைண்டரோட டிகிரி 0 இருக்குது. சப்போஸ் இந்த f of x என்ற இந்த டிவைசர் டிவைடண்டை ப்ராப்பராக டிவைட் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட r of x வந்து என்னவாகவும் இருக்க சான்ஸ் உண்டு, ப்ராப்பராக டிவைட் ஆச்சுன்னா 0வாகவும் இருக்க சான்ஸ் உண்டு. நம்ம அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் பார்க்கல. ஓகேவா. அப்போது ஒரு பாலினாமியில் இன்னொரு பாலினாமியலால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்கிது. இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா, எய்தர் இந்த ரிமைண்டர் 0வாக இருக்கலாம் ப்ராப்பராக டிவைட் பண்ணால். அப்படி ப்ராப்பராக டிவைட் பண்ணலை அப்படின்னா இந்த ரிமைண்டரோட டிகிரி வந்து டிவைசரோட டிகிரியை விட கண்டிப்பாக லெஸ் தானாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம Z7 இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. இந்த பாலினாமியில் பாருங்கள், நம்மளோட f of x ஓட டிகிரி 2 இல்லையா, டிகிரி ஆஃப் f of x வந்து 2. பட் டிகிரி ஆஃப் r of x என்ன வந்தது 1 வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட ரிமைண்டரோட டிகிரி டிவைசரை விட கம்மியாக தான் வரும். சப்போஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளால் திரும்ப டிவைட் பண்ண முடியும். ஓகேவா, அதுதான் இங்கே கான்செப்ட்டு. ஸோ அப்போ இன்னொன்று, இந்த மாதிரி எந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் எடுத்து நம்ம டிவைட் பண்ணாலும் நமக்கு கோஷன்ட்டும் இந்த ரிமைண்டர் யூனிக்காக இருக்கும். இப்போது நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு வேறு கோஷன், நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு கோஷன்ட் ரிமைண்டர் வந்ததுன்னா அது டோட்டலாக ப்ராப்ளம் தப்பு இல்லையா. அப்போது எந்த ரெண்டு பாலினாமியல்ஸை எடுத்து நம்ம டிவைட் பண்ணாலும் we will get unique quotient and remainder which satisfies this condition. ஓகேவா. இதுதான் நம்மளோட டிவிஷன் அல்காரிதம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 16 மார்க் கொஷின். ஓகேவா. ஸோ இந்த யூனிட்டில் உங்களுக்கு 2 16 மார்க் தேரம்ஸ் இருக்குது. ஒன்று இது, இன்னொன்று நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகேவா. இப்போது இந்த டிவிஷன் அல்காரிதம் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். let f of x and g of x be any two polynomial in the over a field. ஸோ எஃப்னா எப்பவுமே இந்த யூனிட் ஃபுல்லாகவே எஃப்னு போட்டோம்னா அது ஃபீல்டு. ஓகேவா. அது ஸோ ஃபீல்டுன்னு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இட்ஸ் இஸ் ஏ பாலினாமியல் ஓவர் ஃபீல்டு. இது ஓவர் ஃபீல்டுனா என்ன மீனிங், எஃப் ஆஃப் எக்ஸோடைய ஜி ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் நம்ம எஃப்லேருந்து எடுத்திருக்கோம். அது மட்டும்தான் அங்கே அதுதான் அதோட மீனிங். ஓகேவா. ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் ஜீரோ. நம்மளோட டிவைசர் நான் ஜீரோ வந்தால் தான் டிவைட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 ஆகிடுச்சுன்னா டிவைட் பண்ணும்போது இது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதனால் நம்மளோட டிவைசர் எப்போவுமே நான் ஜீரோவாக இருக்கணும். ஸோ லெட் அஸ் டேக் எனி டூ பாலினாமியல்ஸ் வித் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் ஜீரோ. தென் தேர் எக்ஸிஸ்ட் இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணால் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் பாலினாமியல்ஸ். நம்மளோட கோஷன்ட்டும் ரிமைண்டரும் யூனிக்காக இருக்கும். சச் தட் இந்த கோஷன்ட்டும் ரிமைண்டரும் நம்மளோட இந்த ஃபீல்டுலேயே எக்ஸிஸ்ட் ஆகும். சச் தட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q of x into f of x plus r of x. ஹியர் எய்தர் r of x வந்து 0வாக இருக்கலாம். சப்போஸ் ப்ராப்பராக டிவைட் பண்ணால் 0வாக இருக்கும். அப்படி ப்ராப்பராக டிவைட் பண்ணாட்டி டிகிரி ஆஃப் r of x வந்து லெஸ் தேன் டிகிரி ஆஃப் f of x. இதுதான் நம்மளோட டிவிஷன் அல்காரிதத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ப்ரூஃப் பார்க்கலாமா. இப்போ என்ன பண்ணணும், ஏதோ ரெண்டு பாலினாமியல்ஸ் எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கிடைக்குதுன்னு சொல்லணும். அந்த ரிமைண்டர் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் நம்மளோட எய்ம் இல்லையா. இப்போ பாருங்கள், நமக்கு கோஷன் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அதுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. கோஷன்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண எதுவும் கொடுத்துருக்காங்களா, கிடையவே கிடையாது. நமக்கு ரிமைண்டர் தான் என்னது, ரிமைண்டருக்கு தான் கண்டிஷன் இருக்குது. அப்போது நம்ம ரிமைண்டருக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆர் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம், ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் க்யூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம் இல்லையா. அப்போது இந்த மாதிரி, அதாவது இந்த மாடலில் உள்ள எல்லா பாலினாமியல்ஸும் நான் இப்போ கலெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா. அதுக்கு நான் ஒரு செட்டு நேம் கொடுத்துக்கிறேன். லெட் அஸ் டேக் எஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்க போகிறேன், ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பட் கோஷன்ட்டாக கிடைக்கிறதா நம்மளுக்கு q ஆஃப் எக்ஸு. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் உள்ள எல்லா பாலினாமியல்ஸும் எடுக்கிறோன்னா சம் அதர் டி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஹியர் டி ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போது நான் எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எல்லா பாலினாமியல்ஸையும் எடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ்
that polynomial into f of x. இந்த மாதிரி நிறைய பாலினாமியல்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நம்ம g of x f of x ஆல் டிவைட் பண்ணும்போது கரெக்டான கோஷன்ட் எது வருதோ அதுதான் அந்த கோஷன்ட்டுக்கு நமக்கு கரெக்டாக ரிமைண்டர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எய்தர் ரிமைண்டர் ஜீரோவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டிகிரி கம்மியாக இருக்கணும். இது ரெண்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்கள், இதில் கரெக்டான கோஷன்ட் இங்கே கிடைக்கும் போது நமக்கு கரெக்டான ரிமைண்டர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த செட்டில் இஃப் ஜீரோ வந்து எஸ்ஸில் இருந்தால் என்ன மீனிங்? ஜீரோ எஸ்ஸில் இருக்குன்னா ஏதோ ஒரு பாலினாமியலுக்கு இந்த வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாகிடும். அதான அதோட மீனிங். எஸ், இஃப் ஜீரோ பிலாங்ஸ் டு s, then g of x minus t of x into f of x வந்து என்ன வேல்யூ? 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். For some t of x, ஏதோ some t of x belongs to f of xக்கு இதில் f of xும் g of xும் ஃபிக்ஸ்டு. t of x தான் நம்ம ஒன்றா f of x வந்து எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஏதோ ஒரு சம் t of x ஏதோ ஒரு பாலினாமியல்ஸ்க்கு இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஓகேவா? In this situation, in this case, take எந்த பாலினாமியலுக்கு அது 0 ஆகுதோ அந்த பாலினாமியல் தான் நம்ம q of xன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? q of x is equal to t of x and the remainder equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. then என்ன ஆகிடும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுமா? எஸ். then g of x is equal to t of xக்கு தான் நம்ம qன்னு பேர் கொடுத்துட்டோம். q of x into f of x ப்ளஸ் r of x தான் 0 இல்லையா? r of xன்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்மளால் 0 வந்து எஸ்ஸில் இருந்ததுன்னா நம்மளோட எந்த பாலினாமியலுக்கு எந்த பாலினாமியலுக்கு இந்த வேல்யூ 0ன்னு கிடைக்குதோ அந்த பாலினாமியில் நம்ம q ஒன்றும், ஸோ அந்த 0வை ரிமைண்டர்னு எடுத்துட்டோம்னா நமக்கு கேட்ட மாதிரியான ஒரு r of xும் q of xும் கிடைச்சாச்சு இல்லையா? ஸோ தென் இந்த மாதிரி கிடைக்கும். here then we are done. இந்த மாதிரி 0 இதில் இருந்ததுன்னா நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? சப்போஸ் அந்த மாதிரி இல்லை, 0 இதில் இல்லை. 0 எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா f of x வந்து g of x ப்ராப்பராக டிவைட் பண்ணுச்சுன்னா 0 இருக்கும். ப்ராப்பராக டிவைட் பண்ணலன்னா 0 இருக்காது. ஓகேவா? சப்போஸ் 0 நாட் இன் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது 0ன்னு ஒரு எலமெண்ட் எஸ்ஸில் இல்லைன்னா நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா எஸ்ஸில் இருக்கிற பாலினாமியல்ஸ்லேயே மினிமம் டிகிரி பாலினாமியல் எதுவோ அதை தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 0 எஸ்ஸில் இல்லை. லெட் g of x minus q of x இன்ட்டு இந்த மாதிரி t of x எடுத்து நான் கலெக்ட் பண்ணுறேன். அதில் பர்டிகுலராக எந்த பாலினாமியலுக்கு மினிமம் டிகிரி இருக்குதோ அந்த பாலினாமியலை நான் q of xன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? லெட் g of x minus q of x இன்ட்டு f of x இந்த மாதிரி ஃபார்மில் தான் நம்மளோட எல்லா எலமெண்ட் எஸ்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இருக்குது இல்லையா? அப்போது நான் இதை என்னென்னு எடுத்துக்க போகிறேன்? லெட் g of x minus q of x into f of x be a minimal degree polynomial. Minimal degree in s. எஸ்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன டிகிரி பாலினாமியல் இதுதான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த q of xக்கு தான் இந்த g of x minus q of x into f of xன்ற இந்த பாலினாமியலுக்கு மினிமம் டிகிரி இருக்குது. எஸ்ஸில் இருக்கிறதுலே இதுதான் மினிமம் டிகிரி. ஓகேவா? மற்ற எந்த ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன் உள்ள இந்த மாதிரி ஃபார்மில் உள்ள வேறு எந்த பாலினாமியல் எஸ்ஸில் எடுத்துக்கிட்டாலும் அதோட டிகிரி கண்டிப்பாக இந்த g of x minus q of x into f of x என்ற இந்த பாலினாமியலை விட டிகிரி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே மினிமம் டிகிரி. ஓகேவா? நான் இப்போ மினிமம் டிகிரி பாலினாமியல் இருக்கு இல்லையா? அதை தான் நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா r of xன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? அதுதான் எய்தர் 0 அதில் இருந்ததுன்னா அந்த 0 தான் நம்மளோட ரிமைண்டராக இருக்கும். ஓகேவா? அப்படி 0 இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா மினிமம் டிகிரி பாலினாமியல், அந்த மினிமம் டிகிரி பாலினாமியல் தான் நம்மளோட ரிமைண்டராக இருக்கும். இதுதான் இங்கே கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த மினிமம் டிகிரி பாலினாமியலை தான் நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா r of xன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ r of x is equal to g of x minus q of x into f of x. இப்படி நான் எடுத்துட்டேன்னா என்ன நான் ப்ரூஃப் பண்ணணும்? ஒன்று அது 0வாக இருக்கும். 0 இதில் இருந்ததுன்னா அது 0ன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது அது 0வாக இல்லைன்னா கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்? இதோட டிகிரி ஆஃப் r of x வந்து should be strictly less than the degree of f of x. அதுதானே நம்மளோட தியரத்தில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது.
எஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் எய்தர் ஜீரோவாக இருக்கும். ஜீரோ எப்போவா இருக்கும்? ஜீரோ எஸ்ஸில் இருந்தால் ஆர் ஆஃப் எக்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஜீரோ எஸ்ஸில் இல்லைனா ஆர் ஆஃப் எக்ஸோட டிகிரி எஃப் ஆஃப் எக்ஸை விட லெஸ் தென்னாக இருக்கும். இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எப்படி அப்படியே ப்ரூஃப் பண்ணுறதை விட கான்ட்ராடிக்ஷனில் ப்ரூஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென்னு ப்ரூஃப் பண்ணணும். அதோட ஆப்போசிட் என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் ஸோ இதோட டிகிரி அதிகமாக இருக்குன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஆர் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஜென்ரலாக ஒரு பாலினாமியல இதோட டிகிரி let us take r of x is equal to an x power n plus an minus 1 x power n minus 1. இதே மாதிரியே போயிட்டு a1x ஜென்ரலாக ஒரு பாலினாமியில் நம்ம இப்படி தான் எடுத்துப்போம் இல்லையா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அது போலவே இப்போ இன்னொன்று எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற பாலினாமியில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். bm x power m plus bm minus 1 x power m minus 1 and so on to b1 x plus b0. இப்போது இங்கே ஆர் ஆஃப் எக்ஸோட டிகிரி என்ன? ஏஎன்னா அதாவது என்னா இருக்கணும்னா ஏஎன் நான் ஜீரோவாக தான் இருக்கணும். அதே போலவே எஃப் ஆஃப் எக்ஸோட டிகிரி எம்மாக இருக்கணும்னா பிஎம் நான் ஜீரோவாக இருக்கணும். சப்போஸ் ஜீரோவாக ஆகிடுச்சுன்னா அதோட டிகிரி என்ன ஆகிடும்? 1 டிகிரி குறைஞ்சிரும் இல்லையா? அதுக்காக. ஓகேவா? அடுத்தது ஸோ இப்போ நம்மளோட டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் என்ன? n அண்ட் த டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? m. ஓகேவா? எஸ். ஸோ இது என்ன எம்மாக இருக்கணும்னா அதோட கோஎஃபிஷியன்ட் நான் ஜீரோவாக இருந்தால் தான் அது ட்ரூ இல்லையா? சப்போஸ் ஜீரோவாக ஆகிடுச்சுன்னா இப்போ இது ஜீரோ, இந்த டேர்மே ஜீரோவாகிடும். அப்புறம் இதோட டிகிரி n-1 குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம அதோட டிகிரி வந்து அதோட ஹையஸ்ட் டிகிரின்னு சொல்லணும்னா அதோட கோஎஃபிஷியன்ட் நான் ஜீரோவாக இருக்கும். அதுக்காக நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் இப்போ என்ன இருக்குது? டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னும் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எம்முன்னு நாமளாக ஒரு பாலினாமியலுக்கு நேம் கொடுத்து எடுத்துட்டோம். வாட் இஸ் கிவன்? இப்போ அதை ஆக்சுவலாக நம்ம என்ன எடுத்துகிட்டு வி ஹாவ் ஆல்ரெடி இதோட டிகிரி என்னன்னும் இதோட டிகிரி எம்முன்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் வி ஹாவ் ஆல்ரெடி டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து n இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம். ஓகேவா? இப்போ n வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்மாக இருந்ததுன்னா n மைனஸ் எம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் இல்லையா? இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு define a polynomial. நம்மளா ஒரு h of x னு ஒரு polynomial define பண்ண போகிறோம். h of x is equal to r of x minus an bm. இங்கே an bmலாம் நான் ஜீரோ இல்லையா? அப்போது bm இன்வர்ஸ் கண்டிப்பாக f வந்து ஃபீல்டு இல்லையா? அப்போ bm இன்வர்ஸ் fல எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம bm இன்வர்ஸ்னு போடுறது மீனிங்ஃபுல். ஓகேவா? an bm இன்வர்ஸ் இன்ட்டு x பவர் n மைனஸ் m. இப்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாலினாமியல்னா அதோட பவர்ஸ்லாம் பாசிட்டிவில் இருந்தால் தான் அது பாலினாமியல். நெகட்டிவ் 1/x 1/x³ வந்ததுனால அது பாலினாமியல் கிடையாது. ஓகேவா? அப்போ n-m கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனால x பவர் n-mன்னு போட்டோம்னா அது பாலினாமியலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ h ஆஃப் எக்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்? ஆர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் an bm இன்வர்ஸ் இன்ட்டு x மைனஸ் m இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போது நம்மளோட h of x சிம்பிளிஃபை பண்ணுங்க. h of x is equal to r of xன்றது என்ன? an x power n plus an minus 1 x power n minus 1 plus so on to a1x plus a0. இது r of x ஓட வேல்யூ. மைனஸ் இருக்குல்லையா? மைனஸ் an bm inverse into x power n minus m into f of x. f of x எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம்? bm x power m plus bm minus 1 x power m minus 1 plus so on to b1x plus b0. இதுதான் நம்மளோட f of x இல்லையா? இப்போது சிம்பிளிஃபை பண்ணுங்க. which is equal to இது சிம்பிளிஃபை மீன்ஸ் நம்ம அப்படியே பார்த்து இது பண்ணிடலாம். என்னென்னா இங்கே bm இன்வர்ஸ் இருக்கா? இங்கே bmன்னு இருக்குது. அப்போது bm இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது x பவர் n மைனஸ் m. இங்கே வெறும்னே x பவர் m. அப்போ ப்ளஸ் எம்மும் மைனஸ் எம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல என்ன மாதிரி டேர்ம் வரும்? an இன்ட்டு எக்ஸ் பவர் என்னன்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பாலினாமியில் நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் தானே பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ப்ளஸ் an எக்ஸ் பவர் n மைனஸ் an எக்ஸ் பவர் n வந்து கேன்சல் ஆகிடும். புரியுதா? அப்போது அதுக்கு அடுத்தடுத்த டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்? h of x is equal to
இங்கே இந்த டேர்ம் however இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட ஸ்டார்டிங் டேர்மை பார்த்தீங்கன்னா an-1 அதாவது சம் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 இருக்கும். இதில் ஒரு இது வந்து an-1. அடுத்தது இங்கே பார்க்குறோம், இது கூட நம்ம இதை அதாவது f(x)ஓட ஒவ்வொரு டேர்ம் கூடயும் இந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. இப்போ நம்ம அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்த டேர்ம் என்ன இருக்கும், இந்த an bm இன்வர்ஸ் bm-1 இன்ட்டு எக்ஸ் பவர் n-m இங்கே m-1. அப்போ ப்ளஸ் m மைனஸ் m கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் n-1ன்னு இருக்கும். அப்போது ஒரு டேர்ம் ஏதோ இந்த மொத்த கோஎஃபிஷியண்ட்டை நீங்கள் c1 எடுத்துட்டீங்க இல்லை cmன்னு m-1 எடுத்துட்டிங்கன்னா இங்கே cm-1 இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. அதுக்கடுத்தது சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் பவர் n-2. இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போது இந்த h(x)ஓட டிகிரி என்ன, therefore h(x) எதில் தான் ஸ்டார்ட் பண்ணுது, எக்ஸ் பவர் n-1ல் தான் ஸ்டார்ட் பண்ணுது. therefore the degree of h(x) is n-1, அதாவது n விட கம்மியாக இருக்குது. வாட் இஸ் n here, the degree of r(x) வந்து n எடுத்துட்டோம். இதோட h(x)ஓட டிகிரி n விட கம்மியாக இருக்குது, அதாவது r(x)ஓட டிகிரியை விட இது ஒரு மினிமல் பாலினாமியல். ஓகேவா. மோரோவர் இந்த h(x) எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். h(x) எப்படி இருக்குது, ஈக்குவல் டு h(x) எப்படி எடுத்துகிட்ருக்கோம் நம்ம, r(x) மைனஸ் an bm இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n-m இன்ட்டு f(x)ன்னு எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் r(x)ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் இஸ் r(x) ஹியர், அதாவது எதை நம்ம r(x)ன்னு எடுத்துகிட்ருக்கோம், g(x) மைனஸ் q(x) இன்ட்டு f(x). அப்போது r(x)க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். h(x) இஸ் ஈக்குவல் டு g(x) மைனஸ் q(x) இன்ட்டு f(x). இதுதான் நம்மளோட r(x) வேல்யூ. மைனஸ் an bm இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n-m இன்ட்டு f(x). இப்போ இதை காமன் டேர்ம்லாம் எடுத்துக்கோங்க. g(x) மைனஸ் ஆஃப் இது ரெண்டுலேயும் காமன் டேர்ம் என்ன, f(x) காமன் டேர்ம். அப்போ அதை வெளியில் எடுத்துருங்க. f(x) g(x) தனியாக மைனஸ் இங்கே என்ன டேர்ம் இருக்குது, மைனஸ் தான் வெளில எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ இங்கே வெறும்னே q(x) இருக்கும். மைனஸை வெளில எடுத்துட்டோம். ப்ளஸ் an bm இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n-m. பாருங்கள் எப்படி இருக்குது, g(x) சம் பாலினாமியல் இன்ட்டு f(x)ன்னு இருக்குது. நம்ம எஸ்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், g(x) மைனஸ் சம் பாலினாமியல் இன்ட்டு f(x)ன்னு இருக்கிற எல்லா பாலினாமியல்ஸையும் கலெக்ட் பண்ணி நம்ம எஸ்ஸில் வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம h(x)ன்னு எடுத்துக்கிட்ட பாலினாமியலும் அதே ஃபார்மில் இருக்குது பாருங்கள், g(x) மைனஸ் சம் அதர் பாலினாமியல் t(x) இன்ட்டு f(x)ன்னு இருக்குது. அப்போது h(x) எங்கே இருக்குது, h(x) வந்து எஸ்ஸில் இருக்குது. அண்ட் வாட் இஸ் டிகிரி ஆஃப் h(x)? டிகிரி ஆஃப் h(x) இஸ் n-1, that is less than n. அப்படின்னா என்னது, டிகிரி ஆஃப் h(x) வந்து less than the degree of r(x) இல்லையா, டிகிரி ஆஃப் r(x) which is a contradiction. ஏன் contradiction? It is a contradiction because we have chosen that r(x) is the polynomial in S which has minimum degree இல்லையா. r(x) தான் எஸ்ஸில் இருக்கிறதுலையே மினிமல் டிகிரி பாலினாமியல்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ எஸ்ஸில் இன்னொரு பாலினாமியல் இருந்ததுன்னா அந்த பாலினாமியலோட டிகிரி கண்டிப்பாக r(x)ஐ விட கம்மியாக தான் இருக்கணும். பட் நமக்கு h(x)ன்னு ஒரு பாலினாமியல் அதை எடுத்துக்கிட்டோம், அதுவுமே எஸ்ஸில் தான் இருக்குது. பட் அதோட டிகிரி லெஸ் தென் r(x)ன்னு கிடைக்குது. அப்படின்னா நம்ம r(x) தான் மினிமம் டிகிரி பாலினாமியல் சூஸ் பண்ண கான்செப்டே தப்பாக போயிடும் இல்லையா. எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சிது, நம்ம இந்த m(m)ன்னு ரெண்டு இது எடுத்துட்டோம் இல்லையா. அதாவது n greater than or equal to m(ன்னு எடுத்துட்டதுனால தான் நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன். n greater than or equal to m இருந்தால் தான் இப்படி ஒரு பாலினாமியல் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் we are arriving the contradiction. hence இது வந்து impossible. ஓகேவா. இது எதனால் கிடைச்சது, therefore நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிட்டோம், டிகிரி ஆஃப் r(x) greater than or equal to degree of f(x)ன்னு அசியூம் பண்ணிட்டதுனால தான் நம்ம கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சது. அதனால் இது ஒரு தவறான விஷயம். therefore கண்டிப்பாக the degree of r(x) should be strictly less than the degree of f(x). அவ்வளோதான் இல்லையா. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். இங்கே q(x) நம்ம கண்டுபிடிக்கலாம் வேணாம், நம்ம f(x)ல் இருக்கிற எல்லா பாலினாமியல்ஸும் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் எழுதி அதை எஸ்ன்னு செட்டுன்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் இதில் 0 இருந்ததுன்னா நம்மளோட r(x) 0வாக தான் இருக்கும். 0 இல்லைனா இந்த எஸ்ஸில் இருக்கிற செட்டிலேயே மினிமம் டிகிரி பாலினாமியல் எதுவோ அதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஓகேவா. நம்மளால்
அந்த மாதிரி ஒரு ரிமைண்டரும் கோஷன்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சாச்சு. ஓகேவா இதோட நம்மளோட அந்த எக்ஸிஸ்டன்ட் ப்ரூஃப் முடிச்சாச்சு. இந்த மாதிரி q ஆஃப் எக்ஸும் r ஆஃப் எக்ஸும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். பட் இன்னொன்று நம்ம ப்ரூஃப் பண்ணணும். வாட் இஸ் தட்? யூனிக்னஸ். இந்த r ஆஃப் எக்ஸும் q ஆஃப் எக்ஸும் யூனிக்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாமா? எஸ். இந்த எப்பவுமே மேத்தமெட்டிக்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்த யூனிக்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, சப்போஸ் ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துகிட்டு அது ரெண்டும் சேம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது யூனிக்னஸ் ப்ரூஃப் பண்ணணும் நம்ம. யூனிக்னஸ் suppose there exist ரெண்டு கோஷன் q1 of x q2 of x and r1 of x r2 of x such that இந்த q1 r1 அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, q2 r2 அதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது என்னது? g of x is equal to q1 of x into f of x plus the r1 of x. அது போலவே g of x is equal to q2 of x into f of x plus r2 of x. இந்த மாதிரி ரெண்டு கோஷன் ரெண்டு ரிமைண்டர் கிடைக்குது. அந்த அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னது? எய்தர் r1 of x 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிகிரி ஆஃப் r1 of x is strictly less than the degree of f of x. ஓகேவா? இது வந்து r1 of x. அதே போலவே r2 q2 ரெண்டு பாலினாமியல் கிடைச்சதுன்னா இங்கேயுமே நம்மளோட டிகிரி ஆஃப் அதாவது r2 of x எய்தர் 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா the degree of r2 of x வந்து strictly less than the degree of f of x. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதானே நம்மளோட தியரம். இந்த மாதிரி யூனிக் கோஷன்ட் யூனிக் ரிமைண்டர் தான் கிடைக்கும்ன்றது. அந்த யூனிக் கோஷன்ட் யூனிக் ரிமைண்டர் இல்லாமல் ரெண்டு டிஃப்ரெண்ட் கோஷன்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைடு ரெண்டும் g of x தான் இல்லையா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ எப்படி எழுதலாம்? q1 of x into f of x plus r1 of x equal to q2 of x into f of x plus r2 of x. ஏன்னா இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடு சேம், அதனால் ரைட் சைடும் சேம்னு எழுதிட்டோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அந்த q2 of x இந்த பக்கம் கொண்டு வாங்க. q1 of x minus q2 of x into f of xனு வந்துடும் இல்லையா? அது போல் ரைட் சைடில் r2 of x இருக்கும், லெஃப்ட் சைடில் உள்ள r1 அந்த பக்கம் போச்சுன்னா r1 of xனு மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? q1ம் இங்கே எழுதிக்கலாம். டு ப்ரூவ் இந்த கோஷன்ட் ரெண்டும் சேம் தான், ரிமைண்டர் ரெண்டும் சேம் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ சப்போஸ் நாட் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் q1 of x மைனஸ் q2 of x வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகிடும்? இது 0வாக தான் ஆகிடும். பட் இது சப்போஸ் நான் ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. இது நான் ஜீரோ பாலினாமியலாக இருந்ததுன்னா f of x கூட மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ இதோட டிகிரி எப்படி இருக்கும்? டிகிரி ஆஃப் q1 of x மைனஸ் q2 of x வந்து என்னவா இருக்கும்? இன்ட்டு f of x. the degree of this polynomial f of x கூட இன்னொரு ஒரு நான் ஜீரோ பாலினாமியலை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எய்தர் இதோட டிகிரி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸாக தான் இருக்கணும். இப்போ இது ஜீரோ பாலினாமியல் இருந்தால் இதோட டிகிரி 0 வேணும், அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் ஜீரோ பாலினாமியலாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கூட இன்னொரு பாலினாமியலும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இது கான்ஸ்டன்ட் பாலினாமியலாக இருந்தால் இது ரெண்டோட டிகிரி சேமாக இருக்கும். இது சப்போஸ் நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸோட டிகிரி விட அதிகமாக இருக்கும். அதுதான் எங்கள் கான்செப்ட் இல்லையா? அப்போது இந்த பாலினாமியலோட டிகிரி greater than or equal to f of x இல்லையா? now from 1 இதோட டிகிரி greater than or equal to f of x னா அப்போ இது ரெண்டும் சேம் தானே. this implies that from 1 first equation the degree of r2 of x நம்ம டிகிரிக்கு dன்னு மட்டும் போட்டிருக்கோம், போடலாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? r2 of x வந்து r2 of x minus r1 of x இதுதான் ஈக்குவேஷன் 1ல் இருக்குது. r2 of x minus r1 of x வந்து greater than or equal to degree of f of x which is a contradiction. இந்த மாதிரி சிம்பிளில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன் contradiction? since the degree of r1 of xம் less than degree of f of x அதே போல் degree of r2 of xமே less than degree of f of x அதுதானே கண்டிஷன். நம்ம அப்படி தான் r1 r2 இருக்கணும், எக்ஸிஸ்ட் ஆனால் அப்படி தான் இருக்கும், அந்த கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தோட டிகிரியும் less than f of xனா கண்டிப்பாக the degree of r2 of x minus r1 of x ஓட டிகிரியும் less than the degree of f of x தான் இருக்கணும். பட்
இது வந்து கிரேட்டர் தென் நம்ம இது வந்து நான் ஜீரோன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு கிரேட்டர் தென்னு கிடைக்குது, அதனால கான்ட்ராடிக்ஷன் கிடைக்குது. ஓகேவா? தேர்ஃபோர் இது இம்பாசிபிள். எதனால இது இந்த மாதிரி கிரேட்டர் தென்னாக கிடைச்சது? q1 மைனஸ் q2 நான் ஜீரோவாக இருக்கும்போது தான். தேர்ஃபோர் q1 ஆஃப் எக்ஸும் மைனஸ் q2 ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்கணும். இது ஜீரோவாக இருந்ததுன்னா ஃப்ரம் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு ஜீரோவாக ஆயிடுச்சுன்னா ரைட் சைடும் ஜீரோ இல்லையா? இது ஜீரோவாக இருந்ததுன்னா ஃப்ரம் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் r1 of x minus r2 of x is also equal to 0. So this implies that q1 is equal to q2. This implies that r1 is equal to r2. அப்போ this proves the uniqueness. அப்போ இந்த மாதிரி ரெண்டு பாலினாமியல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாலும் அது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ யூனிக்னஸும் ப்ரூஃப் பண்ணியாச்சு, எக்ஸிஸ்டன்ஸும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதோட உங்களோட டிவிஷன் அல்காரிதம் ஓவர். ஓகேவா? ஒரு பெரிய தியரம் தான் இது. இது கேட்டால் கண்டிப்பாக 16 மார்க் கொஷினாக தான் வரும். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிவிஷன் அல்காரிதம் கேட்பாங்க. ஸோ ஸ்டேட் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.